சார் வணக்கம் சார். இது உங்கள் தாய் தந்தை நர்சரி. இப்ப நம்ம வீடியோ போட்டு இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா, இப்போ ஒரே கிட்டத்தட்ட கன்டினியூஸா லோடு ஏத்திட்டு இருந்தோம். அதனால போட முடியல. இப்ப திரும்பி இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, நாமக்கலுக்கு லோடு ஏத்திட்டுருக்கோம். அவருக்கு வந்து 40 ஏக்கர் போடணுன்னாரு. இப்போ ஃபர்ஸ்ட்டு 10 ஏக்கருக்கு வந்து நம்ம கன்று ஏத்திட்டுருக்கோம். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நைட்ல ஏத்துற மாரி ஆயிடுச்சு. ஏன்னா, அவரு மதியானம் தான் ஃபோன் பண்ணாரு. அங்க மழை பெஞ்சு கொஞ்சம் ஈரமா இருக்கு. எனக்கு நாளைக்கு காலைல கன்று வேணும்னாரு. அதனால அப்புறம் எல்லாம் பிளான் பண்ணி வண்டி எடுத்து அப்புறம் திருப்பி ஏத்துறதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இது நைட்ல ஏத்திட்டுருக்கோம் இப்ப. இப்ப இதில வந்து 58,000 கன்று ஏறுது. பாருங்க. இது வந்து இப்ப நாமக்கல் லோடு. நாமக்கல் போயிட்டுருக்கு. இப்ப நைட்ல ஏத்திட்டுருக்கோம். இது CH5 ஸ்பீடு தான் சேம் அதே தான். நம்ம வந்து ஒரே ரகம் தான் பண்றோம். CH5 ஸ்பீடு இது மட்டும் தான் பண்றோம். வேற ரகம் எதுவுமே பண்ணல. இது வந்து இப்ப கன்று ஏத்தியாச்சு. இப்போ போயிட்டுருக்கோம். நாமக்கல் போயிட்டுருக்கோம். வண்டி போயிட்டுருக்கு. நானும் கூட தான் போயிட்டுருக்கேன். வந்து நீங்க உங்களுக்கு இதில எந்த டவுட்டா இருந்தாலும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். இல்ல கன்று தேவைப்பட்டாலும் சொல்லலாம். இப்போ வந்து நாமக்கல் போயிட்டுருக்கோம். கன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து இது இப்போ அவருக்கு குடுக்குறது வந்து 105 நாள் ஆகுது கன்று. 105வது நாள் கன்று. ஆமா. அங்க போச்சுன்னா 106வது நாள் ஆகும் கன்று. CH5 ஸ்பீடு. இப்போ வந்து மேக்ஸிமம் நீங்க வந்து 100 நாளைக்கு மேல வைக்கிறது பெட்டர் கன்று. அப்போ 100 நாளைக்கு மேல வச்சீங்கன்னா, வேர் முத்திருக்கும். வேர் முத்துன வேர் கொஞ்சம் முத்துன வேர் வச்சீங்கன்னா, கொஞ்சம் கன்று டக்குன்னு துளிர் புடிச்சு ஓடிரும். பிஞ்சு வேர் இப்போ 65 நாள், 70 நாள், 3/4 அடி தான் வரும் கன்று. இப்போ அதெல்லாம் வச்சீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு டேமேஜ் பாதிக்கு பாதி வரும். ஒரு 4000 கன்று வச்சீங்கன்னா, ஒரு 1000 கன்று, 1200 கன்று அதிலேயே டேமேஜ் ஆயிடும். இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, 100 நாள் கன்று, 120 நாள் கன்னுல வந்து ஒரு 10,000 கன்று வைக்கிறீங்கன்னா, ஒரு 600 கன்று, 700 கன்று போகும். இல்ல ஒரு 1000 கன்று வைக்கிறதுக்கான போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வைக்கிறவங்க நடுவு முறைய பொறுத்து இருக்கு. அவங்க சரியா வைக்கலன்னா, அந்த மாரி இது வரும். போயிட்டுருக்கோம். நானும் கூட தான் போயிட்டுருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு CH5 ஸ்பீடு இது ஒரு ரகம் தான் நம்ம பண்றோம். இதில வந்து நீங்க எப்போ உங்களுக்கு டவுட்டா இருந்தாலும், எந்த டைமா இருந்தாலும் இதில கால் பண்ணலாம். இன்னும் நாமக்கல் நெருங்கியாச்சு. உள்ள வந்து கஸ்டமர் அவருடைய கொல்லை லேண்டுக்கு உள்ள போறதுக்கான வழி 2 பக்கமும் ஃபாரஸ்ட்டா இருக்கு. நாமக்கல் நல்லா இருக்கு. வந்துட்டோம். வந்து கன்று இறக்கிட்டுருக்கோம். பாருங்க. இதுதான் வந்து CH5 ஸ்பீடு 106 நாளு. கண்ண பாருங்க. நேத்து நைட்டு ஏத்துனது. ஒரு நாள் ஃபுல்லா ட்ராவலிங்கில வந்திருக்கு. விடிய விடிய வந்திருக்கு. இப்போ மணி கரெக்ட்டா இங்க சொல்லப்போனா மணி 1:30 1:45 இருக்கும். மணி. பாருங்க வரதுக்கு கொஞ்சம் நாங்க லேட் ஆயிட்டுது. அப்புறம் இடையில காலை சாப்பாடு சாப்பிட்டோம். அப்புறம் திரும்பி இதாயிடுச்சு. வந்து அப்புறம் இங்க 1 மணி நேரம் இறக்கிறதுக்கு ஆள் வரல. 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும். இங்க வெயிட் பண்ணோம். கண்ணு பாருங்க எவ்வளோ ஸ்ட்ரென்த்தா இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ ஹைட் இருக்கு பாருங்க. கண்ணு பாருங்க, தண்டு பாருங்க. வேர் பாருங்க எவ்வளோ வேர் புடிச்சிருக்குன்னு. இதான் 106 நாள் வேர் கன்னுங்கிறது. பாருங்க. வேர் நல்லா கூடு கட்டியிருக்கா? கன்று வந்து நம்ம அந்த அட்டையிலேருந்து எடுக்கிறப்போ உடையில பாருங்க. கோப்பையா வருது பாருங்க. இதுதான் மெயினு. இந்த கோப்பையா அப்படியே உடையாம கன்று மண்ணுக்குள்ள வச்சீங்கன்னா, உங்களுக்கு எந்த கன்றுமே ஃபால்ட் வராது. பாருங்க. இப்ப இறக்கிட்டுருக்கோம். கன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 1/4 அடிக்கு மேல தான் இருக்கும். கன்று பாருங்க. நல்லா பாருங்க. இந்த ஸ்டெம்பும் பாருங்க எவ்வளோ தடிசா இருக்குன்னு. அது பாருங்க. கன்று கோப்பையா வருதா? இத பாருங்க. நல்லா பாருங்க. கன்று எவ்வளோ வந்து கோப்பையா இருக்கு. எந்த ஒரு கேக்குமே உடையல பாருங்க. நம்மகிட்ட எப்பயுமே வந்து குடுக்குறது எப்பயுமே வந்து 100 நாளைக்கு மேல தான் குடுப்போம். அதுக்கு இடையில நாங்க வந்து குடுக்க மாட்டோம். கன்று. பாருங்க ஃபுல்லா இறக்கியாச்சு. இவருக்கு வந்து இப்ப 40 ஏக்கர்ல 10 ஏக்கருக்கு இவருக்கு இறக்கி குடுத்தாச்சு. அவரு ஓனருடைய கார் தான் அது. ஃபுல்லா இறக்கிட்டுருக்காங்க. இது இறக்கி வச்சது. மொத்தம் 58,000 கன்று. இது 10 ஏக்கருக்கு உள்ளது. இப்போ இதிலே உங்களுக்கு நடுவு முறை ஏதாவது டவுட்டு வேறு ஏதாவது இருந்தால் கூட எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. ஏன்னா எல்லாத்தையும் வீடியோஸில் சொல்ல முடியாது தெளிவா. ஏன்னா மண்ணை பொறுத்து இருக்குது. இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண் நல்லா இருக்கு வந்து பார்த்துட்டேன்.
பார்த்தீங்களா? வேர பாருங்க, எவ்வளோ ஒரு கோப்பையா வருது பாருங்க. எல்லாம் கூடு கட்டியிருக்கு பாருங்க. அதுதான் மெயினு. கேக்கு பார்த்தீங்களா? நான் கீழ கை வச்சுலாம் எடுக்கல. அப்படியே தண்ட புடிச்சு தான் தூக்குறேன். அப்போ கோப்பையா வரணும். அதுதான் 100 நாளைக்கு மேல உள்ளது. இப்ப அங்கேருந்து வந்ததெல்லாம் கொஞ்சம் வாட்டமா இருக்கு. லைட்டா மேல ஒரு தண்ணி காட்டுனாங்கன்னா, இன்னும் நல்லா பசுமையா தெரியும். கண்ணு பாருங்க எவ்வளோ ஹைட்டா இருக்குன்னு. என்ட்டேருந்து பாருங்க, இருந்தாலும் அங்க பாருங்க. பசுமையா இருக்கா? கண்ண பாருங்க. ஹைட் இருக்கா? 1 1/4 அடிக்கு மேல தான் இருக்கும் கண்ணு. பாருங்க. வேர பாருங்க. கோப்பையா வருதா? எந்த ஒரு கேக்குமே உடையாது. ஏற்கால தான் இறக்குறேன். இப்ப எடுத்து காட்டுறேன். பாருங்க. எந்த கண்ணாவது உடையுதா பார்த்தீங்களா கேக்கு? இது 100 நாளைக்கு மேல எடுத்தீங்கன்னா, கொஞ்சம் கேக்கு உடையாது. கண்ணு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? வேணும்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணுங்க. எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம். கண்ணு நம்மக்கிட்ட தரமா இருக்கும். CH5 இது போக மற்ற கண்ணும் இருக்கு. உங்களுக்கு என்ன கண்ணு வேணுனாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே பாய்.